இந்த ஜெபத்தில் ஒன்றுபடுவோம் நிகழ்விலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுதும் நாம் தொடர்ந்து இந்த ஜெப நிகழ்வின் ஆரம்பத்திற்காக ஜெபம். உலகமெங்கும் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில லட்சக்கணக்கான மக்கள் மரித்துவிட்ட இந்த துயரமான நேரத்திலே நம்முடைய கரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வலிமையான ஆயுதம் ஜெபம் என்கிற ஆயுதம்தான். ஆகினாலே திருச்சபையின் பிள்ளைகளை, விசுவாசிகளை ஜெபத்தினாலே ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற ஒரு பிரயாசத்தோடு நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு மணி நேரம் ஜெபிக்க இருக்கிறோம். உண்மையாகவே கர்த்தர் இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக நம்ம எல்லாரும் இந்த ஜெபத்திலே ஒருமுகப்படுத்துவோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி வாரத்தோடு நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஜெப ஒருங்கிணைப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னீர். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்டீர். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு அருமையான அறைகூவலை எங்களுக்கு தந்திருக்கிறீர் சுவாமி. அந்த உன்னதமான அழைப்புக்கு இணங்கி இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளாக இணைந்து தேசத்தை இந்த மாபெரும் அழிவிலிருந்து காக்கவும், ஆண்டவரே ஏற்படுகிற உயிர் இழப்புகள் தடுக்கப்படவும், ஆண்டவரே இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் உமக்கு நேராக மனம் திரும்பி உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழவும், ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய், திருச்சபையாய், விசுவாசிகளாய் இணைந்து இந்த காணொளி மூலமாக ஜெபிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு எங்களோடு இணைந்து விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானுடைய தெய்வீக பிரசன்னம், ஆண்டவரே இந்த ஜெப நேரத்திலே எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கணும் ஐயா. வாக்கு கடங்களாத பெருமூச்சலோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவரே நாங்களும் உம்மோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நிறைவாய் தருவீராக. நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மீதியான ஜெப வேளையை பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஜெபத்தில் ஒன்றுபடுவோம் என்று சொல்லி நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். திருமறை அநேக காரியங்களை சொல்லித் தருகிறது. ஆனாலும் சகோதரர்கள் எல்லாம் இணைவது எத்தனை ஆசீர்வாதமானது, அவர்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ளாய் இணைவது எத்தனை மகிழ்ச்சியானது என்பதை திருமறை நமக்கு சொல்வதை கேட்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. நாம் யாவரும் இணைந்து ஒரு பாடலை பாடி அவனுடைய பாதத்திலே நம்ம எல்லாம் தத்தம் செய்வோம். நம்முடைய தனிமையில அழுகுது அநேக தருணங்கள் உண்டு. வாழ்க்கையில நொறுக்கப்பட்ட போது, கவலையோடு நின்ற போது, கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட தருணங்கள் உண்டு. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பதில் தந்த அநேக தருணங்களை திரும்பி பார்த்து நன்றி செலுத்தவும், நாம் எவைகளிலெல்லாம் விழுந்து போனோம், எந்த காரியத்திலெல்லாம் எழும்பாமல் இன்னும் முடியாத சூழ்நிலைகளில் இருக்கிறோம், அதையெல்லாம் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நீர் என்னோடு இடைவிடும், நீர் என்னோடு பேசும், நான் பரிசுத்தனாய் வாழ்வதற்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிப்பதற்கு முன்பாய் நாம் ஆண்டவரிடத்திலே நம்மை தத்தம் செய்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தொடர்ந்து நாம் ஜெபிக்க ஆயத்தப்படுவோம். நாம் எல்லோரும் இணைந்து கிருபை இதே தேவ கிருபை இதே என்று சொல்கிற பாடலை கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே
இயேசுவரன் அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்து மகிமை சேர்த்தனரே. பூரணமாய் காத்தனரே கர்த்தரமை கருணையினால் துய சேவை செய்ய. கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தறிந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். இயேசுவல்லால் சார்ந்திடுவோர் இகமதில் வேறொரு காருமில்லை. கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அப்படி நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். பாரத்தோடு ஒருமுகப்படுவோம். எல்லாரும் இணைந்து ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்கு சுத்த இருதயத்தை தாரும். ஆண்டவரே நாங்கள் பாவிகள் ஐயா, அநேக காரியங்களிலே விழுந்தவர்கள், அநேக காரியங்களிலே தவறு செய்தவர்கள். எங்களுடைய சிந்தனைகளிலே தவறுகள் உண்டு, எண்ணங்களிலே தவறுகள் உண்டு, அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டு. கர்த்தாவே ஒரு விசை இறங்குவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எண்ணங்களும் சிந்தனைகளும் கர்த்தருக்குள்ளாய் காக்கப்படுவதாக. ஆண்டவரே நாங்கள் எல்லாம் ஒருமுகமாகும்படியாக எங்களை கிருபை செய்யும். ஆண்டவரே இந்த நிகழ்வில் யார் யார் பங்கு பெறுகிற அத்தனை மனிதரையும் ஒருமுகப்படுத்துவீராக. இயேசுவினுடைய இரத்தம் அவருடைய இருதயத்திற்குள்ளே கடந்து செல்லட்டும் ஐயா. ஆண்டவரே ஆகாதென்று தள்ளப்பட்டதை எல்லாம் ஆண்டவரே பயன்படுத்துகிற கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறீர். ஆண்டவரே யார் யார் எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு வேதம் படிக்க தெரியாது, எனக்கு அறிவு ஆற்றல் திறமைகள் கிடையாது என்று சொல்லுகிறார்களோ அத்தனை மனிதரையும் என் தேவன் இந்த ஜெப வேளையிலே பயன்படுத்துவீராக. உம்முடைய வல்ல கரம் ஒவ்வொருவரையும் தாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய வல்ல கரத்தின் கிரியைகள் ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் இப்பொழுதும் தொடர்ந்து ஆண்டவரே வேதத்தை படித்து அநேக காரியங்களுக்காய் ஜெபிக்க ஆயத்தப்படுகிறோம். என் ஆண்டவர் எங்களை விடுவிக்கும்படியாய், எங்களை பாதுகாக்கும்படியாய், எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் நிர்மூலமாக்கும்படியாய் நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய வல்ல கிருபைகளை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே நீர் வேதத்தில் சொன்னதை ஆண்டவரே நாங்கள் கண்டுகொள்ளும்படியாய் என் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகவாழ்வும் உண்டு என்று சொன்னீரே, அதை இன்று ஒவ்வொரு குடும்பங்களும் கண்டுகொள்ளும்படியாய் என் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் இணைகிற போது இன்பத்தை கண்டுகொள்ள ஆண்டவரே வேதம் சொல்லுகிறபடி சகோதரர்கள் இணைகிற போது அந்த மகிமையின் இன்பத்தை நாங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் என்னுடைய இருதயங்களிலே ஒரு பெரிய சமாதானம், என்னுடைய இருதயத்திற்குள்ளே ஒரு அக்களிப்பின் அகமகிழ்வு எல்லாவற்றையும் என் தேவன் தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்திலே பங்கு வருகிற ஒவ்வொரு பேருக்கும் உம்முடைய கிருபையின் கரம் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இறைவன் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் திருமறையை எடுத்துக்கொள்ளுங்கள். திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் எல்லோரும் இணைந்து படிப்போம். இணைந்து சங்கீதம் 70 வாசிப்போம். சங்கீதம் 70. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சையடைவார்களாக. ஆ ஆ ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவும் ஆனவர். கர்த்தாவே தாமதியாதேயும். கொரோனா பரவல் அநேகமாயிருக்கிறது. இந்த நாட்களிலே செய்திகளை பார்க்கின்ற போது எத்தனையோ கோடி கணக்கான மக்கள் உலகத்துல
மாய்ந்து கொண்டு கொரோனாவினாலே காயப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறார்கள் என்று சொல்கிற செய்திகளை கேட்டிருப்போம். இந்த மனிதர்களுக்காக எல்லாம் நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். யார் யார் கொரோனா பலவீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் யார் இன்றளவும் கஷ்டப்படுகிறார்களோ, அந்த மனிதர்களுக்காக நாம் இந்த ஜெபிக்கிற போது இணைந்து நாம் எல்லோரும் ஜெபிப்போம். எல்லோரும் பாரப்பட்டு ஜெபிப்போம். எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த கொரோனா பரவலுக்காக நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். இயேசுவில் அன்பானவர்களே, உலகம் முழுவதும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய ஆறுதலுக்காகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் மற்றும் உலக தலைவர்களுடைய அமைதிகளுக்காகவும் WHO மற்றும் யுனைடெட் நேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நீங்கள் அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, எத்தனையோ பேருக்கு கிடைக்க முடியாத நல்ல நேரத்தை ஏழைகளும் பாவிகளும் தூசிகளுமாக இருக்கக்கூடிய எங்களுக்கு நீர் கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. பரலோகத்து நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம், எங்கள் கைகளை நாங்கள் விரிக்கிறோம். உம்மை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களோடு கர்த்தர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடும் கூட இருக்கிறேன் என்று நீ வாக்கு கொடுத்தீரே. உம்முடைய வாக்கை நம்பி நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உலகத்தை நாங்கள் பார்க்கிறோம், எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. அன்புள்ள ஆண்டவரே, மக்கள் அங்கலாய்த்துக் கொண்டு இருப்பதை நாங்கள் காண்கிறோம் கர்த்தாவே. ஆறுதலற்ற பிள்ளைகளாக, திக்கற்ற பிள்ளைகளாக, இனி எதிர்காலத்திலே நாங்கள் என்ன செய்வோம் என்று கலங்கி இருக்கக்கூடிய அநேக மக்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் யாரிடத்தில் போய் பேசுவோம் ஆண்டவரே? எங்களுக்கு ஆறுதல் யாரிடத்தில் உண்டு? எல்லாமே உம்முடைய சமூகத்திலிருந்து வருவதால் உம்முடைய நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பெற்றோரை இழந்த மக்கள் உண்டு அன்புள்ள ஆண்டவரே, பிள்ளைகளை இழந்த மக்கள் உண்டு. நாங்கள் இனி என்ன செய்வோம் என்று கலங்கி வீடுகளிலே அழுது கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. பெற்றோர்கள் அன்புள்ளாண்டவரே இல்லை, அனாதைகள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு அன்புள்ளாண்டவரே. இனி நாங்கள் என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியாத நேரத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் உம்முடைய சமூகத்தை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே கெத்செமனே தோட்டத்திலே நீர் பண்ண ஜெபத்துக்காக அதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அன்புள்ள ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது நீர் கதறினீரே, அதே போல் நாங்களும் கதறுகிறோம் கண்டவரே. இந்த அன்புலானரே, கசப்பான இந்த காடியான இந்த கொரோனாவை விட்டு கர்த்தர் நீக்கிரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலே இந்த உலகத்திலே ஒரு அமைதி பறக்கட்டும் அன்புள்ள ஆண்டவரே. உம்முடைய சித்தம் என்னவென்று எங்களுக்கு புரியாமல் இருக்கிறோம் அன்புள்ள ஆண்டவரே. நீர் கர்த்தர் எங்களை விலக்கி கொடுத்து இந்த தேசத்திலே, இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே இந்த கொரோனாவை முற்றிலுமாக ஒழித்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்துக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய பலத்தினாலும் அன்புள்ள அல்ல ஆண்டவரே, எங்களுடைய விஞ்ஞானத்தினாலும் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய எந்த விதமான அறிவுபூர்வமான ஞானத்தினாலும் அல்ல ஆண்டவரே. எல்லாமே உம்முடைய சித்தத்தில் கீழ் அடங்கிட்டு இருக்கிறது. எனவே உம்முடைய சித்தம் அன்புள்ள ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமுள்ள சித்தமாக கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளே எங்களுடைய குடும்பங்கள் இருக்கிறார்கள். நோவாவுக்கும் உன் குடும்பத்தாருக்கும் கர்த்தருடைய கண்களிலிருந்து தயவு கிடைத்தது என்ற வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை கர்த்தருக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய தகப்பன்மார்கள், எங்களுடைய உறவினர்கள் அநேகர் வெளிநாடுகளே தங்கியிருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவர்களை கர்த்தர் தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலே கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு ஆறுதலாக பரிசுத்த தேவ தூதர்களை கர்த்தர் பரலோகத்திலிருந்து கட்டளையிட்டு, அதே போல் எங்கள் குடும்பத்திலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சிறு பிள்ளைகள் முதல் வயதானவர்கள் வரை ஒவ்வொரு தேவ தூதனை கர்த்தர் கட்டளையிட்டு இரவும் பகலும் அவர்களை காத்துக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, தேச தலைவர்களையும் உடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். அவர்களுடைய ஒற்றுமைக்காயும் உடைய சமூகத்தில் நிற்கிறோம். கர்த்தர் தாமே ஒற்றுமையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். WHO ஆர்கனைசேஷனுக்காய் அதில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யுனைடெட் நேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அநேக மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அதில் இருக்கக்கூடிய உலக தலைவர்களுக்கு கர்த்தர் தாமே ஞானத்தோடு கொடுத்து இந்த கொரோனாவை முற்றிலுமாக ஒழிப்பதற்குள்ள எல்லா விதமான சகல விதமான ஏற்பாடுகளையும் கர்த்தர் செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீரே. இந்த சமாதானத்தினால் இந்த உலகம் சுபிட்சமாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்கோ ஒரு
மூலையிலே ஒரு சிறிய உருமாறிய கொரோனா அன்புலாண்டவரை பிற்காலத்திலே எங்களையும் அந்த தாக்கும் என்பதால் ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுடைய தேசத்தை மட்டும் பார்க்காமல் உலக பொருள் பொதுவாக எல்லா தேசத்தையும் பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும். அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்று சொன்ன கர்த்தர் தாமே அன்புலாண்டரை மருந்துகளை இலவசமாக கொடுப்பதற்கு அநேக நாடுகள் முன்வரட்டும் என்று செபிக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலே அன்புலாண்டரை குறைபாடுகள் இருந்தால் மற்ற தலைவர்கள் ஓடோடி சென்று அவர்கள் குறைகளை அறிந்து அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ கர்த்தர் அவர்கள் மூலமாய் சந்தித்தரல வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களது நாட்டிலையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதோ இந்த ஜெபத்தில் எங்களோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக விசாரித்து அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தரல வேண்டும் என்று செபிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் கருத்து நாங்கள் ஒப்படைக்கிறோம். வருங்காலத்திலே நல்ல செய்திகளை கேட்பதற்கு கர்த்தர் தாமே எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லாவற்றும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, அப்பா இந்த வேளையிலே ஏசப்பா உம்முடைய சமூகத்துல வந்து நிற்பதற்கு எனக்கு தந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. அப்பா இந்த வேளையிலே ஏசப்பா எங்களுடைய இந்திய தேசத்தின் கொரோனா பரவலுக்காக அப்பா உம்முடைய பாதத்துல வந்து நிற்கிறோம் ஏசப்பா. அப்பா ஒரு விசை இறங்கி எங்களுடைய தேசத்தின் கொரோனா பரவலை முற்றிலுமாக அழித்து போடுங்க ஏசப்பா. அப்பா எங்களுடைய தேசத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. எங்களுடைய மாநிலம் முழுவதும் ஏசப்பா இந்த நாட்கள்ல கொரோனானால ஏசப்பா அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை காண்கிறீரே ஏசப்பா. அப்பா ஒரு விசை இறங்கி அப்பா இந்த மாநிலம் முழுவதும் ஏசப்பா இந்த கொரோனா பரவல்ல இருந்து மீண்டு வருவதற்கு அப்பா நீங்க ஒரு வழிவாசலை ஏசப்பா ஏற்படுத்தி தாங்க ஏசப்பா. நீங்க நினைச்சா கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே ஏசப்பா. அப்பா இந்த மாநிலம் முழுவதும் நீங்க கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அப்பா இதற்கெல்லாம் காரணம் ஏசப்பா என்னுடைய பாவங்கள் ஏசப்பா. என்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் தயவாக மன்னிங்க ஏசப்பா. ஒரு விசை மன்னிங்க ஏசப்பா. அப்பா இப்ப நாங்க உணர்கிறேன் ஏசப்பா, நாங்க செய்ததெல்லாம் பாவம் சொல்லி உணர்கிறேன் ஏசப்பா. அப்பா என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்க ஏசப்பா. ஒரு விசை மன்னிங்க ஏசப்பா. அப்பா அநேக மக்கள் பாவக்குழியில் ஏசப்பா விழுந்துட்டு இதுல இருந்து எப்படி மீட்பேன்னு சொல்லி ஏசப்பா மீண்டு வருவேன்னு சொல்லி ஏசப்பா தெரியாம இருக்கிறாங்க ஏசப்பா. அநேகர் ஏசப்பா பாவத்தை ஏசப்பா அறிக்கை செய்கிறாங்க ஏசப்பா. அப்பா எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னித்து ஏசப்பா எங்களுக்கு மனம் இறங்குங்கப்பா, இறங்குங்க ஏசப்பா, இறங்குங்கப்பா. அப்பா இந்த இந்திய தேசத்தை அப்பா இந்த கொரோனா பரவல்ல இருந்து நீங்க மீட்டு கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா நீங்க நினைச்சா ஏசப்பா நொடி பொழுது போதுமே ஏசப்பா. என்னதான் நாங்க எங்களுக்கு முடியலன்னு சொல்லி மருத்துவர் அணுகி போனாலும் மருத்துவர்களுக்கெல்லாம் மேற்பட்ட மருத்துவர் நீங்க தானே ஏசப்பா. நீங்க நினைச்ச ஏசப்பா இந்த இந்திய தேசத்தை ஏசப்பா இந்த கொரோனால இருந்து மீட்டுக்கொள்ள உங்களால கூடுமே ஏசப்பா, முடியுமே ஏசப்பா. அப்பா ஒரு விசை இறங்குங்கப்பா, இறங்குங்க ஏசப்பா. அப்பா உங்களுடைய ஆணி பாய்ந்த ரத்தத்தை இந்த இந்திய தேசத்துல ஒரு சொட்டு விழுந்தா போதுமே ஏசப்பா. நாங்க எல்லாம் ஏசப்பா சுகம் பெற்றுவோமே ஏசப்பா. இந்த இந்திய தேசமே ஏசப்பா இந்த கொரோனால இருந்து மீண்டு கொள்வோமே ஏசப்பா. ஒரு விசை இறங்கி எங்களுக்கு மன இறங்குங்கப்பா, மன இறங்குங்கப்பா. அப்பா இந்த தேசம் முழுவதையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா, கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அப்பா எங்களோடு கூட இருந்து நீங்க வழி நடத்துங்க ஏசப்பா. அப்பா இந்த நாட்களே ஏசப்பா நாங்க இந்த நேரத்துல இந்திய தேசத்துக்காக ஜெபித்திருக்கோம் ஏசப்பா. இதற்கு ஒரு நல்ல பதிலை நீங்க கட்டளையிட போகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. அந்த விசுவாசத்தோடு நாங்க இருக்கிறோம் ஏசப்பா. எங்களோ நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கேட்டதுல குற்றங்கள் குறைகள் தவறுகள் தப்பிதங்கள் இருந்தா தயவாக மன்னித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ஜெபஞ்செல்லாம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கொரோனா பரவலினாலே தேசங்களிலே திருச்சபைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஊழியத்தின் வாசல்கள் எல்லாம் அநேக சூழ்நிலைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். இந்த வேளையிலும் அநேக செய்திகள் நம்முடைய காதுகளிலே கேட்கிறோம். போதகர்கள் மரித்து போனார்கள், திருச்சபைகளிலே ஆராதனைகள் இல்லை என்று சொல்லுகிற அநேக கடினப்பாடுகள் ஒன்றாய் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினவர்கள் இல்லத்திற்குள்ளே முடக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி பண பிரச்சனை, இதை தாண்டி அநேக வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள் என்று சொல்லுகிற சூழ்நிலைகளிலே அநேக அனுபவங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. இவைகளுக்காக நாம் எல்லோரும் பாரப்பட்டு நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். முதலாவது திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அடுத்தபடியாக நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்ற போது இந்த உலகத்தில் இருக்கின்ற பண பிரச்சனைகளுக்காய், அநேக வேதனையின் அனுபவங்களுக்காய், ஆண்டவரே பசியோடு கஷ்டப்படுகிறவர்களுக்காய் என்று சொல்லி நாம் இவர்களுக்காய் எல்லாம் பாரத்தோடு ஜெபிப்போம். எல்லாரும் இணைந்து ஒருமுகப்படுவோம். ஆண்டவரிடத்துல கேட்போம். நமக்கும் கஷ்டங்கள் உண்டு, பிறரும் அநேக கஷ்டங்கள் படுகிறார்கள். நாம் படுகிற இந்த கஷ்டங்களை எல்லாம் எண்ணி பாரத்தோடு மன உருக்கமாய் நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த ஜெப நேரத்திலே உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து நாங்கள் ஜெப குறிப்புகளை வைக்கின்றோம். தகப்பனே, நீர் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் ஏற்று எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஏற்ற நேரங்களில் பதில் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்தில் தந்திருக்கின்றதான ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, கொரோனா தொற்று நிமித்தமாக மக்கள் அனைவரும் ஆராதிக்க இயலாம்படி வீடுகளிலே தங்கியிருக்கிறது நீர் அறிகிற தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் இணைந்து உண்மை ஆராதிப்பதற்கு நீங்கள் கிருபை அளிப்பீராக. ஆலயங்களிலே சென்று நாங்கள் உண்மை ஆராதிக்க வேண்டும். மூடப்பட்டிருக்கின்றதான உங்களுடைய ஆலயங்களை எல்லாம் திறப்பீராக தகப்பனே. ஆலயத்தில் சென்று நாங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கணும். ஆண்டவரே, உலகத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றதான இந்த கொரோனாவை முற்றிலுமாக ஒழித்து நாங்கள் இந்த உலகத்திலே சமாதானத்தோடு வாழ்வதற்குரிய கிருபைகளை நீர் தருவீராக. சமாதானத்தோடு உண்மை ஆராதிப்பதற்குரிய கிருபைகளை நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய எளிய ஜெபத்தை நீர் ஏற்று அங்கீகரித்து ஏற்ற நேரங்களிலே பதில்களை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளிலும் கூட அப்பா உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் தேவன் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த பொல்லாத கொரோனா வைரஸ் நிமித்தமாக எங்களுடைய தேசம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே பலவிதமான பாடுகளுக்கு உட்பட்டு மரண பயத்தோடு மக்கள் ஆண்டவரே மரண பயத்தின் மத்தியிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலைமையில கர்த்தாவே உடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஐயா, ஒரு விஷயம் தேவன் எங்களுடைய தேசத்துக்கு மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கொல்லாத அந்த கொள்ளை நோயினால் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட நிலைமையில இன்றைக்கு பல ஜனங்கள் ஆண்டவரே அல்லாடி கொண்டிருக்கிற வேளையில கண்ணீரின் மத்தியில தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆவியானவரே நீர் இறங்கி வரும்படியாய் ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, நாளுக்கு நாள் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, கொள்ளை நோய்கள் ஆண்டவரே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் இது நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களப்பா. இது நிமித்தமாய் தகப்பனே உதவியற்ற நிலைமையில ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாத நிலைமையில எத்தனையோ மக்கள் ஆண்டவரே கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைமையில என் தேவாதி தேவனே உடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேசத்துக்கு மன இறங்குங்கப்பா, ஜனங்களுக்கு மன இறங்குங்கப்பா. ஆண்டவரே, வருமானத்துக்கு வழி இல்லாதபடிக்கு பொருளாதாரத்துல ஆண்டவரே பொருளாதாரத்திற்கு எந்த வழியும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே வேலையை இழந்து காணப்படுகிறதான இந்த சூழ்நிலைமையில ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, கூலி தொழிலாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைமையில ஆண்டவரே சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதபடிக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். ஐயா, ஒவ்வொரு மக்களையும் தேவநீர் கண்ணோக்கி பாரும். எங்கள் ஜனம் அழிகிறது கர்த்தாவே. இந்த ஒரு நிர்பந்தமான நிலைமையிலிருந்து தேவன் தேசத்தை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, வருமானத்துக்கான வழியை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வருகின்ற நாட்களில சீக்கிரத்துல ஆண்டவரே இந்த ஊரடங்குகள் எல்லாம் நிறுத்தப்படவும், பெருந்தொற்று நோயிலிருந்து ஜனங்கள் எல்லாம் மீட்கப்படவும் கர்த்தர் தாமே கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எத்தனை குடும்பங்கள் இந்த நாட்களிலே உணவின்றி தவிக்கிறார்களோ, உதவி செய்வார் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ, அந்த மக்களுக்கெல்லாம் என் தேவனின் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீ தாராளமாய் கொடுக்கிற தேவன் அல்லவோ, நீர் ஆசீர்வாதத்தை வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுக்கிறவர் அல்லவோப்பா. உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன் என்று சொன்னவரே, இந்த நாளிலும் கூட பசி பட்டினியோடு ஆண்டவரே குடும்பம் நடத்துவதற்கு போதுமான வருமானம் இல்லாதபடிக்கு கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, மனம் இறங்குங்க ராஜா, மனம் இறங்குங்க ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதிலேயே பிரகாசம் அடைந்ததே. இந்த நாளிலும் கூட அப்பா, அந்த ஜனங்கள் அழியாதபடிக்கு பசி பட்டினி வராதபடிக்கு ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. வருமானத்துக்கான வழிகளுக்கு ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலைகளுக்கு கடந்து செல்ல உதவி செய்ய ஆண்டவரே. பெருந்தொற்றினால பாதிக்கப்பட்ட நிலைமையில வேலைக்கு கூட போக முடியாத சூழ்நிலையில எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, இந்த நிலைமை எல்லாம் அந்த ஜனங்களை விட்டு மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். ஒரு நாட்கள் ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது ஜெபத்தில் ஒன்றுபடுவோம் நிகழ்ச்சி வாயிலாக கொரோனா காலத்திலே பசியால் வாடுகிற மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமா நேசிக்கும் நல்ல பிதாவே, நினைத்துக்கிற ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனை பேருக்கோ கொடுக்கப்படாத ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இம்மட்டும் எங்களை கண்மொழி போல பாதுகாத்து வருகிறீர் சாமி. அதற்காக உமக்கு நன்றி சாமி. ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது
கொரோனா காலத்திலே ஆண்டவரே ஒரு கொள்ளை நோய் அப்பா, இந்த காலத்தில் நாங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசமே ஒரு பிளவுபட்ட நிலையிலே இந்த நேரத்திலே நாங்கள் உம்மிடத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பிள்ளைகள் அப்பா இந்த கொரோனா காலத்திலே சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அப்பா அனாதைகளாக பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து ஆண்டவரே ரோட்டோரத்திலே அப்பா பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாயிருக்கும் கத்திரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொன்ன வசன வாயிலாக அப்பா ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் அப்பா கத்திரை தேட நீ கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல உணவுகளை ஆண்டவரே அதினதின் நேரத்திலே அவர்களுக்கு கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த காரியத்திலே தொண்டு நிறுவனங்கள் பல செயல்பட்டு கொண்டிருக்கிற தகப்பனே. ஆண்டவரே அவர்களுக்காக உணவளிக்க ஆண்டவரே பல தொண்டு நிறுவனங்கள் முன்வந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அவர்களுக்காக வருகிறோம் அப்பா. அதை நடத்தி கொண்டிருக்கிற அப்பா முதலாளிகள் ஆண்டவரே அவர்களை உண்மை கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. அதை செய்து ஆண்டவரே அதன் மூலமாக ஆண்டவரே சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவரே மற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த மன திருப்தி ஆண்டவரே மிக மிக அதிகம் அப்பா. அவர்களை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளலாம் அப்பா. அவர்கள் அப்பா இந்த கொரோனா மக்களுக்காக இந்த அனாதை பிள்ளைகள் அப்பா சாப்பாடு கூட இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு உணவளிக்க வரும்போது அப்பா அவர்கள் எந்த நோய் தாக்குதலுக்கு வராதவன நீ பாதுகாத்துக் கொள்ளுமா ஜெபிக்கிறாப்பா. அவர்களுடைய இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அவர்களுக்கு இந்த கொரோனா காலத்திலே அப்பா அவர்கள் எல்லாம் செய்கிற தொண்டுகளுக்காக மும்மண்டே வந்து நிற்கிறோம் தகப்பனே. அவர்கள் செய்கிற தொண்டுகள் அப்பா உம்முடைய பிள்ளைகள் எல்லா காரியத்திலையும் அப்பா அந்த அவர்கள் எல்லா எந்த விதமான நோய் தாக்குதல் அவர்கள் வராதவன நீ பாதுகாத்துக் கொள்ளுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை நீர் ஆசீர்வதியும் அப்பா. பிள்ளைகளை நீர் போஷிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த எலியாவுக்கு அப்பா காகத்தை கொண்டு நீர் போஷித்து வழிநடத்துகிறப்பா. அதற்கு அதே மாதிரி அப்பா அந்த பிள்ளைகளுக்கு இந்த உணவில்லாமல் ஆண்டவரை சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா எந்த நேரத்தில் அவர்களுக்கு நல்ல தக்க உணவுகளை அளித்து ஆண்டவரை தொண்டு நிறுவனங்கள் செயல்பட நீர் பேசியமா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் அப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. எந்த ஒரு மனுஷன் அப்பா பசியால் வாடாதவனை நீ பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. இயேசுவின் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். தேசத்திலே எங்கு பார்த்தாலும் மரணம், எங்கு பார்த்தாலும் மரண செய்திகள் அநேகம் கேட்கப்படுகிறதுனால வேதனையின் அனுபவங்கள், கண்ணீரோடு உறவுகளை பிரிந்து கவலைப்படுகிற அநேக மனிதர்கள் உண்டு. இவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். அதோடு கூட அநேக உறவுகள் இன்று மருத்துவமனையில் நின்று ஆண்டவரே ஆக்சிஜன் இல்லை, அநேக சூழ்நிலையில் மருத்துவ வசதிகள் இல்லை, படுக்கைகள் இல்லை, மறைத்து போனவர்களை அடக்கம் பண்ண இடங்கள் இல்லை, மறைத்து போன மனிதர்களை பிணங்களை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி பல செய்திகளை கேட்கிற போது மரண பயம் நம்மையும் அமிழ்த்துகிறது, அநேக மனிதரையும் அமிழ்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த காரியங்களை மனதிலே கொண்டு தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாரும் பாரத்தோடு இணைந்து ஜெபிப்போம். கிருபையா எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்வான இந்த நல்ல பொழுதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். கடின பாடுகள் நிறைந்த உலக பாதையிலே ஆண்டவர் எங்களை கரம் பிடித்து தாங்குகின்றீர், வழிநடத்துகின்றீர், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இப்போதும் இருக்கின்ற இந்த கடினமான சூழலிலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கின்றோம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்களுடைய முகம் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் வெட்கப்படவில்லை என்று திருமறையின் வழியை நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்றோம். அந்த வகையிலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கின்ற போது தந்தையே உடைய கிருபைகளை எங்கள் வாழ்விலே நீ நிறைவாய் தந்திட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இப்போதும் கொரோனா என்கின்ற கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லா மக்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உடைய இரக்கமும் கிருபையும் ஒவ்வொருவரிலும் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். நிறைவான விடுதலையை பெற்று நல்ல சுகத்தை பெற்று அவர்கள் வாழ்விலை தொடர்ந்து முன்னேறி செல்லத்தக்கதான கிருபைகளை தருவீராக. அநேக மக்கள் மருத்துவத்திற்கு வசதியின்றி கடினப்பட்டு கொண்டிருக்கின்ற போது ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான மருந்துகள், அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்கப்பெறத்தக்கதாய் ஆண்டவரே நீர் அருள் செய்திட வேண்டும் என்றும் உடைய சமூகத்தில் மன்றாடுகின்றோம். இன்னும் பலவேறான நோய்களின் நிமித்தமாய் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகின்ற ஒவ்வொரு உம்முடைய அடியவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் மெய்யான விடுதலையை தந்துவிட வேண்டும் என்றும் உமது சமூகத்தில் நாங்கள் கெஞ்ச நிற்கின்றோம். எல்லா மக்களும் பரிபூர்ணமான சுகத்தை பெறத்தக்கதாய், எல்லா மக்களுக்கும் நல்ல மருத்துவ வசதி, நல்ல மருத்துவ ஆலோசனைகள், நல்ல மருத்துவ
உபகரணங்கள் கிடைக்கப்பெறத்தக்கதாகவும் கர்த்தர் கிருபை தந்திட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பலவிதமான கடினப்பாடுகளோடு கண்ணீரின் அனுபவங்களோடு இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய இரக்கத்தினாலே வாழ்வை பெற்றுக் கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீர். ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் பரிகாரியாயிருந்து நல்ல விடுதலையாளராயிருந்து ஒவ்வொருவரையும் காத்து நடத்தியருள வேண்டும் என்று உடைய சமூகத்திலே மன்றாடி நிற்கின்றோம். ஆண்டவரே, இந்த சூழலிலும் பலவிதமான நெருக்கடிகளோடு இருக்கின்ற மக்கள், பொருளாதாரத்தில் நலிவுற்று இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாமே நிறைவான சமாதானத்தை தந்திட வேண்டும் என்றும் உடைய சமூகத்திலே மன்றாடி நிற்கிறோம். வாழ்வுக்காய் போராடி மருத்துவமனையிலே போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தும், எல்லாருக்கும் சமாதானத்தை தாரும், பரிபூர்ணமான விடுதலையை தாரும். உடைய ரத்தம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கட்டும். ஆண்டவருடைய சிலுவையிலிருந்து ஆணி பாய்ந்த கரங்களிலிருந்து பாய்ந்தோடி நிறுத்தம் ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலை கொடுக்க வேண்டுமாக உடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உடைய கிருபை ஒவ்வொரு மக்களோடும் இருக்கட்டும். வியாதிப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை செய்கின்ற ஒவ்வொரு மருத்துவர்களோடும் தாதியர்களோடும் உடைய கிருபை இருக்கட்டும். நல்ல மருத்துவ வசதிகளை ஆண்டவரே ஒவ்வொரு பிணியாளிகளுக்கும் கொடுக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர். ஆண்டவரே, உடைய கிருபை ஒவ்வொரு மக்களோடும் இருக்கட்டும். வியாதிப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை செய்கின்ற ஒவ்வொரு மருத்துவர்களோடும் தாதியர்களோடும் உடைய கிருபை இருக்கட்டும். நல்ல மருத்துவ வசதிகளை ஆண்டவரே ஒவ்வொரு பிணியாளிகளுக்கும் கொடுக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தர வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். எல்லாரும் பரிபூர்ணமான விடுதலை ஏற்ற வேளையிலே கண்டுகொள்ளவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தொடர்ந்து உமக்கு சான்றுகளாய் வாழவும் அருள் செய்திட வேண்டும் என்றும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொருவரிலும் நிறைவாய் தங்கட்டும். ஆண்டவர் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் வழியாய் இவைகளை கேட்கிறோம் அன்பின் நல்ல தந்தையே, ஆமென். நன்றியோடு துதிக்கிறப்பா, உம்மை சோத்தரிக்கிற ராஜா, இந்த வேலையிலே கர்த்தாவே உடைய பாதபடியிலே வந்திருக்கிறப்பா. அப்பா தகப்பனே, சோத்திர தேசத்துக்காய் ஜெபிக்க வந்திருக்கிறதாச்சா. அப்பா, எங்களுக்கு என் பாவங்கள் தடையா இருந்தால் ஒரு நிமிஷம் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கும் ஆண்டவரே தகப்பனை நீ பதிலளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேசப்பா. இந்த பாவங்கள் முற்றிலும் கழுவப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்து மக்களுக்காய் ஆண்டவரே தந்திருக்கிற ஜெப குறிப்பை என்னுடைய கரத்துல ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறப்பா. ஆவியானவரே, நீ கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. எங்கள் தேசத்து மக்கள் கொத்து மறித்து கொண்டிருக்கிறப்பா. எங்கள் தேசத்து மக்கள் ஆண்டவரே தகப்பனே ஏசப்பா குடும்பங்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. தகப்பனே ஏசப்பா, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, கணவனை இழந்து மனைவினை இழந்து ஆண்டவரே, கணவன் பெற்றோர்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளை இழந்து தவிக்கிற பெற்றோர்களுக்கு என் தேவகரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனை துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்னீங்களப்பா. இந்த உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை அப்பா இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆறுதலின் தேவனே துதிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பங்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களை நீர் செல்லும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. ஆறுதலையும் சமாதானத்தையும் என் தேவன் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறப்பா. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாருமே இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்கப்பா. இழந்து தவிக்கிற குடும்பங்களின் கண்ணீரை நீ துடைக்கும்படி ஆட்சேபிக்கிறப்பா. கண்ணீரை துடைக்கிற தேவன் அல்லவாப்பா. அப்பா, திக்கற்றவர்கள் பிள்ளைகளின் ஜெபத்தை அலட்சி பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பவர் அல்லவா ராஜா. இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு என் தேவ கரம் நீட்டப்பட்டு சமாதானத்தை சந்தோஷத்தையும் பிள்ளைகளுடைய வாழ்வில பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இழந்து போன நன்மைகளுக்கு ஈடாய் ஆண்டவரே நீ கொடுக்கும்படிய சமாதானம் பெரிதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை அனுப்பி பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அனாதையாய் விடப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க இறக்க செய்யுங்கப்பா. அவர்கள் யாரெல்லாம் இழந்து தவிக்கிறாங்களோ அதற்கு மேலான ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஆறுதல் கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா. அப்படி செய்ய போறதுக்காய் உமக்கு சோத்திரம் சோத்திரப்பா. ஒரு பர சகரலதரப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா ஏசப்பா. தகப்பனே சோத்திரம். எங்க தேசத்தில் ஆண்டவரே இந்த கொடிதான வாதைகளை கர்த்தர் நிறுத்து போடுங்கப்பா. இனி மரணங்கள் வேண்டாம் ஆண்டவரே. மரண மூலங்கள் தடுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. எங்க தேசத்துல வாதைகளை நிறுத்தி போடுவீராக அப்பா. அந்த பழைய பாம்பாகி வலி சிற்பத்தின் ஆவிகள் எங்க தேசத்தை கிரியை செய்யாதபடி கர்த்தர் தடுத்து போடுவீராகப்பா. தகப்பனே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே சோத்திரம். அந்த வாதைகளை கர்த்தர் நிறுத்தி போடுவீராகப்பா. அப்பா தகப்பனே, உமக்கு சோத்திரப்பா.
ஆண்டவா, நாங்கள் உண்மை மறந்தது நாட்கள் உண்டப்பா. எங்களை மன்னித்து எங்கள் தேசத்துக்கு விடுதலை கொடுங்கப்பா. உன் நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்களாய் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு இந்த வாதைகளை நிறுத்தி போடுங்கப்பா. உம்மால முடியாத காரியம் ஆண்டவரே ஒன்று உண்டோ? இல்லை ஆண்டவரே, எல்லாம் உம்மால முடியும் ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் அப்பா. அப்பா நீர் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக எங்கள் தேசத்தில் ஆண்டவரே. இந்தியா தேசத்திலே, உலக நாடுகளிலே பொருளாதாரத்தை குலைக்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை என் தேவன் அபத்தமாக்கி போடுவீராக, நிர்மூலமாக்கி போடுங்கவா அப்பா. இனி மரணங்கள் வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் மாநிலத்தின் மீது, எங்கள் பட்டணங்களின் மீது, எங்கள் மாவட்டங்களின் மீது, எங்கள் தெருக்களின் மீது உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்படியே செய்யுங்கப்பா. எஸ்அப்பா போதும் ஆண்டவரே, நாங்கள் அநேகவர் பாதிக்கப்பட்டு விட்டப்பா. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவ கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. வஸ்திரத்தை தோரத்தை தொட்ட மகளுக்கு ஆண்டவரே நீ பரிபூர்ண சுகத்தை கொடுத்த அந்த வல்லமை உள்ள தேவன் நல்லவராச்சா. ஒவ்வொரு மருத்துவமனையில் நீ கடந்து வரட்டும் ஆண்டவரே. சிகிச்சை பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகம் பெற்று வீடு திரும்பட்டும் அப்பா. நீங்க அற்புதம் செய்யுங்க, வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. என் ஜெபத்தில் எந்த குறை இருந்தாலும் நீ தயவாய் மன்னித்து பிரதிச்சமா எங்கள் ஜெபத்திற்கு பதில் தர வேண்டும் என்று மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்கேற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை கைகளை தட்டி உற்சாகமாய் அந்த குடும்பத்தோடு இணைந்து பாடுவோம். Kavale
இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். எங்கு பார்த்தாலும் சில மனிதர்களை மாத்திரம் இந்த காலத்திலும் பார்க்க முடிகிறது. அவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கின்ற போது துப்புரவு பணி செய்கிறவர்கள், காவல் பணி செய்கிறவர்கள், இதை தாண்டி பல நிலைகளிலே முன்னின்று சேவை செய்கின்ற அநேக மனிதர்கள், அரசு சார்ந்து தலைவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் நாம் நினைக்க வேண்டும். நாம் இல்லங்களுக்குள்ளே பாதுகாப்பாய் இருப்பதற்காக, தொற்று தொடர்ந்து பரவாமல் இருப்பதற்காக முன்னின்று பணி செய்கிற அநேக மனிதர்கள் உண்டு. இவர்களுக்கு அநேக கடினப்பாடுகள் உண்டு. இவர்களுடைய வாழ்வில் அநேக வேதனைகள் வந்ததுண்டு. இவர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தர வேண்டி நாம் எல்லோரும் வேண்டுதல் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. அன்புள்ளே சாமி, அருமையான இந்த நேரத்திலே கர்த்தாவே அப்பா, நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த வேளையிலே கர்த்தாவே நாங்கள் முன்கள பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த ஒரு வருட காலங்களாக எங்களுக்காக அப்பா அயராது உழைத்து கொண்டிருக்கிற இந்த முன்கள பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எத்தனையோ முன்கள பணியாளர்கள் கர்த்தாவே இந்த நேரத்தில் எங்களோடு கூட இல்லை அப்பா. அப்பா, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் கொடுத்துருங்கப்பா. அப்பா, அவர்களுடைய குடும்பங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. அப்பா, அதன்படி அவர்களுக்கு செய்யுங்கப்பா. அப்பா, இன்னுமாய் கர்த்தாவே மருத்துவமனைகளிலே சேவை செய்து கொண்டிருக்கிற இந்த முன்கள பணியாளர்களாகிய மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா, உம்முடைய சட்டையின் கீழே மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா, உம்முடைய தூதர்களை கொண்டு அப்பா அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இன்னுமாய் கர்த்தாவே இந்த நேரத்திலே கர்த்தாவே அப்பா அவர்களுக்கு அவருடைய மன ஆரோக்கியத்தை கொடுத்துருங்கப்பா. அப்பா, அவர்கள் ட்ரீட் செய்கிற ஒவ்வொரு பேஷண்ட்களையும் அப்பா அவர்கள் கருத்தாய் அவர்கள் செய்யவும் அப்பா அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அவர்கள் அதை அந்த மருந்தை கொடுக்கும் வேளையிலே அது நல்ல ஆரோக்கியமான மருந்தாக அமைய கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, ஞானத்திலே அவர்களை வளர கிருபை செய்யுங்கப்பா. இன்னுமாய் கர்த்தாவே அந்த மருத்துவர்களுக்கு உதவி செய்கிற செவிலியர்கள், இன்னுமாய் கர்த்தாவே கூட உதவி செய்கிற ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, பல செவிலியர்கள் அப்பா இதனாலே மரித்திருக்கிறார்கள் அப்பா. அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் அப்பா கர்த்தர் கருத்தாய் அவர்களை அவருடைய குடும்பங்களை பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா. அப்பா, உற்றார் உறவினர்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா கர்த்தர் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்தாலுங்கப்பா. இன்னுமாய் கர்த்தாவே பல தலைவர்கள் அப்பா எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் அப்பா. அப்பா, இந்த கோவிட்ல அப்பா பல முன்கள பணியாளர்களாக இருந்து கர்த்தாவை மரித்திருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இன்னுமாய் பல வாலண்டியர்ஸ் இருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் அப்பா கர்த்தர் அப்பா அவர்களுடைய கரத்தினால் தாங்கி அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்து அவர்களுக்கு கொடுங்கப்பா. அப்பா, இன்னுமாய் கர்த்தாவே அப்பா ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்காக இரவு பகல் பாராது அயராது உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்பா அவர்களுக்கு கிருபையை பொழிந்தருளுங்கப்பா. அப்பா, இன்னுமாய் கர்த்தாவே அப்பா பல முன்கள பணியாளர்களாக இருக்கிற வாலண்டியர்ஸுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தாவே சேவை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முன்கள பணியாளர்களுக்காகவும் மறுபடியுமாய் நாங்கள் உங்கள் பாதபடியிலே வருகிறோம் அப்பா. அப்பா, இன்னுமாய் கர்த்தாவே இந்த கொரோனா பாதிப்பானது எங்களை விட்டு அகன்று போகவும் அப்பா கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. மிக விரைவிலே அப்பா நாங்கள் நார்மல் லைஃப்ல வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இன்னுமாய் கர்த்தாவே முன்கள பணியாளர்களிலே போலீஸ் அதிகாரிகள், இன்னுமாய் IAS அதிகாரிகள், இன்னுமாய் MP MLA மார்கள்
மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அப்பா கர்த்தர் வாய்க்க பண்ணுங்கப்பா. அப்பா, அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் கர்த்தர் அப்பா இந்த கொரோனா பாதிப்பு நீங்கி போக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அப்பா, எங்களுடைய பாவங்களினாலே இது வந்தது என்பதை அறிகிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய பாவ கட்டுகளை அறுத்து அப்பா உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளுங்கப்பா எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா. அப்பா ஏசப்பா, நாங்கள் இந்த வேளையிலப்பா அப்பா ஏசப்பா ஒரு மனமாகப்பா இந்த ஜெபத்திலே கூடி வரப்பா நீங்க எங்களுக்கு ஒரு கிருபையை தந்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த ஜெபத்திலப்பா கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் அப்பா என் தேவனப்பா நீர் பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா. அப்பா ஏசப்பா, இந்த வேளையிலப்பா நாங்களப்பா போலீஸ் அதிகாரிகளப்பா, குறிப்பாகப்பா ஆர்மியில பணியாற்றுகிறவங்கப்பா, இன்னும்ப்பா வாட்ச்மேனப்பா அப்பா ஏசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா ஏசப்பா அவங்க எங்களுக்காகப்பா மக்களுக்காகப்பா பணியாற்றுறாங்கப்பா. அப்பா, நீங்க அவங்க கூட இருந்து செயலாற்றுங்கப்பா. அப்பா, அவங்களுக்கு வேண்டிய ஞானத்தை என் தேவன் அப்பா பரத்திலிருந்து ஈவாய் கட்டளையிடுங்க ராஜா. அப்பா, அவங்களுக்கு வேண்டிய சரீர சுக பலன்களப்பா நீங்க கொடுங்கப்பா. அப்பா ஏசப்பா, பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று அப்பா உங்களுடைய வேத வசனம் சொல்லுகிறதப்பா. அப்பா, அந்த வேத வசனத்தின் படியப்பா அப்பா ஏசப்பா உங்களுடைய மக்களப்பா நீங்க நடத்தி செல்லுங்கப்பா. இன்னும் அப்பா காவல் பணியாளர்களுக்கு அப்பா சொல்படி அப்பா நாங்க எங்க மக்களப்பா கீழ்படி நடக்கிறதற்கப்பா நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா ஏசப்பா, நீங்க ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக ஆசீர்வதியுமப்பா. இன்னும் அப்பா போலீஸ் அதிகாரிகளுடைய குடும்பம் அப்பா பாதுகாக்கப்பட வேண்டும் அப்பா. இந்த கொரோனா காலத்துலப்பா அவங்க பணி புரிந்து விட்டப்பா வெளியிடத்துல இருந்தப்பா அப்பா வீட்டுக்கு செல்லும் போதப்பா என் தேவனப்பா அவங்களுக்கு அந்த நோய் தொற்று அண்டாத படிக்கப்பா. அப்பா, நீங்க அவங்களுக்கு அப்பா ஏசப்பா ஏற்ற ஏசப்பா பரிபூரண சுக பலன்களப்பா அப்பா நோய் எதிர்ப்பு சக்தி அப்பா நீங்க கொடுங்கப்பா. இன்னும் அப்பா இந்த கொரோனா நோயினாலப்பா அப்பா ஏசப்பா இப்ப பல்வேறு அப்பா போலீஸ் அதிகாரிகள் இறந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்பா உங்களுக்கு அப்பா ஏசப்பா இந்த அப்பா ஏசப்பா இந்த இறப்புகள் அதிகமாக இருக்காது படிக்கப்பா அவங்களுக்கு அப்பா என் தேவனப்பா அவங்களுக்கு கொடுக்கிற மருந்துகள் எல்லாம் அப்பா அப்பா அவங்க உடம்புக்கு ஒத்து போகப்பா என் தேவனப்பா நீங்க கூட இருந்து செயலாற்றுங்கப்பா. உங்களுடைய சிலுவை நிழலிலே மறைத்தப்பா ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இன்னும் அப்பா அப்பா ஏசப்பா போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக செயல்படுறவங்கப்பா எவ்வளவு பேர் உண்டப்பா. அப்பா என் தேவனப்பா நீங்க அதுல இருந்து எல்லாம் அப்பா அவங்களை மீட்டெடுத்தப்பா நீங்க வழி நடத்துங்கப்பா. அப்பா இந்த கொரோனா காலத்துலப்பா அப்பா ஏசப்பா மழை என்று பாராமல் வெயில் என்றும் பாராமல் அப்பா அப்பா ஏசப்பா வெளியில வேலை செய்கிறாங்கப்பா. அவங்கள அப்பா ஏசப்பா நீங்க கூட இருந்து செயலாற்றுங்க. அவங்களுக்கு கூட இருங்கப்பா. அப்பா அவங்க போக்கையும் வரத்தையும் அப்பா ஏசப்பா நீங்க ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. அப்பா ஏசப்பா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன தேவனப்பா அப்பா அவங்களோட அப்பா உங்களுடைய சமூகம் அவங்க கூட இருக்கட்டப்பா. அப்பா ஏசப்பா தெய்வீக ஞானத்தினாலப்பா அவங்களை நிரப்பி வழி நடத்துங்கப்பா. இந்த ஜெபத்துலப்பா அநேக குறைகள் உண்டப்பா, குற்றங்கள் உண்டப்பா. அப்பா ஏசப்பா இந்த ஜெபத்தப்பா என் தேவனப்பா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இப்ப பணிந்து வேண்டி இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சோதரம் நம்ம எல்லோரும் தொடர்ந்து நாம் அநேக சிறு பிள்ளைகள் இந்த கொரோனா காலத்தில் கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. இவர்களை எல்லாம் மனதிலே கொண்டு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, இந்த கர்ப்ப காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன குழந்தைகளுக்காக, தாய்மார்களுக்காக, பிரசவ காலத்தில் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாம் எல்லோரும் இணைந்து பாரத்தோடு ஜெபிப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த கொரோனா என்னும் கொள்ளை நோயினுடைய தாக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்காக, கர்ப்பஸ்திரீகளுக்காக, சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்காக நாம் கண்களை மூடி நம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எதற்காக வந்து நிற்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறேன். இந்த உலகத்தையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறதான இந்த கொள்ளை நோய் வல்லமைகளிலே இதன் நாளிலே தகப்பனே சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறேன். உம்முடைய சமூகத்திலே இந்த நாளிலே சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே சிறு பிள்ளைகள் வந்த நேரத்திலே சீஷர்கள் அதட்டின பொழுது
என் ஆண்டவர் நீ சொன்னீர், சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி என் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை அணைத்து தொட்டு ஆசீர்வதித்தீரே. பரலோக தகப்பனுடைய சமூகத்தில் இந்த வேளையிலே குழந்தைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரையும் இந்த கொள்ளை நோயுடைய தாக்கத்திலிருந்து கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்தை நீர் பிள்ளைகள் மேல் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கங்கள் பிள்ளைகளை தொட்டு விடாதபடிக்கு என் ஆண்டவர் தாமே நீர் வேலி அடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் சிறு பிள்ளைகள் இந்த கொள்ளை நோயின் தாக்கத்திலே பிடிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே வேதனையோடு இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலே சிக்கி இருக்கிற குழந்தைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதே என் நேசருடைய சுகமளிக்கும் வல்லமை பிள்ளைகளை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை இந்த நேரத்தில் நீர் அனுப்பியவர்களை விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பரிபூர்ண விடுதலையை என் ஆண்டவர் குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். இனிமேல் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயின் தாக்கங்கள் ஆண்டவரே குழந்தைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைக்கும்படியாய் அப்பாவுடைய கரத்திலே நாங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இந்த நாளிலே கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறோம் ஐயா. ஒவ்வொரு குழந்தைகளையும் என் ஆண்டவர் வேலி அடைக்கிறதற்காக, ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவரை நீர் தொட்டு சுகப்படுத்துகிறதற்காக நாங்கள் விசுவாசத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. தகப்பனே, கர்ப்பஸ்திரீகளுக்காக இந்த நாட்களே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு கர்ப்பஸ்திரீகளையும் வேலி அடைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பிரசவிக்க பண்ணுகிற கர்த்தராகிய நான் அவர்களை பிரசவிக்க பண்ணாமல் இருப்பேனோ என்று சொல்லி இருக்கிறீரே. ஏற்ற வேளையிலே தாயும் சேயும் பத்திரமாய் பிரித்தெடுப்பீராக. இந்த கொள்ளை நோயின் தாக்கங்கள் தாயும் சேயும் தொட்டு விடாதபடிக்கு தகப்பனே நீர் வேலி அடைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் கரத்தை நீட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சரியான நேரத்திலே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு மருத்துவமனையில இடம் கிடைக்கத்தக்கதாக, ஆண்டவரே சுக பிரசவத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, இந்த கொள்ளை நோயின் தாக்கம் அவர்களை தொட்டு விடாதபடிக்கு கர்த்தர் தாமே நீர் வேலி அடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் வைப்பீராக. இந்த நாட்களிலே தகப்பனே கர்ப்பஸ்திரீகள் பயத்தோடு இருக்கிறதை காண்கிறீரே. அவருடைய இருதயத்தில் இருக்கிற பயங்களை எடுத்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்னுடைய வார்த்தையின்படியே, பயப்படாதே நான் உன்னை கைவிடுவதில்லை என்னுடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு கர்ப்பஸ்திரீகளையும் என் ஆண்டவர் பாதுகாத்து ஆண்டவரை நீர் தைரியப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இந்த நாளிலே நீட்டி ஆசீர்வதிக்கிறதை அவர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பீராக. ஒவ்வொரு கர்ப்பஸ்திரீகளுடைய இருதயத்தில் இருக்கிற பயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுதே அவருடைய இருதயத்தில் இருந்து முழுமையாய் மறைவதாக. என் ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை, விடுதலையின் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு கர்ப்பஸ்திரீகளையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் தகப்பனே சின்ன பிள்ளைகளாக பிறந்து ஆண்டவரே கொஞ்ச நாட்களாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த குழந்தைகளையும் நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயின் தாக்கங்கள் இந்த குழந்தைகளை தொடக்கூடாது தகப்பனே. நீர் வேலி அடைத்துக் கொள்ளுவீராக. யோபுடைய குடும்பத்தை சுற்றியும் வேலி அடைத்தது போல தகப்பனே குழந்தையை சுற்றிலும் நீர் வேலி அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவருடைய கிருபை பிள்ளைகளை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் ஆண்டவருடைய கரம் ஒருபோதும் விலகுவது இல்லை என்பதை ஆண்டவரே குழந்தைகளுக்கு நீர் ஆண்டவரை உறுதிப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கொள்ளை நோயின் தாக்கங்கள் தகப்பனை முழுமையாய் வேரோடு பிடுங்கப்படத்தக்கதாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் திறப்பிலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே ஆபத்து காலத்திலே இருக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கொடூர கொள்ளை நோயின் தாக்கத்தில் இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் திறப்பிலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் ஒரு அற்புதத்தை
செய்கிறதை நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நீர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், நீர் பதில் கொடுக்கிற தகப்பன் என்பதை என் ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நாங்கள் ஆண்டவரே இன்னும் நல்ல செய்தி கேட்கத்தக்கதாக கர்த்தர் விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று நல்ல செய்தி கேட்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒத்தாசி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்று எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதிலை கொடுக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. எங்கள் ஜெபத்திற்கு நீர் இன்று பதில் கொண்டு வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதுகாப்பின் கரத்தை ஒவ்வொரு குழந்தைங்க மேலே நீங்க வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு கர்ப்ப ஸ்திரீகள் மேலும் உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் வைக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளாக இருந்த பயத்தை கர்த்தர் மாற்றி போட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சின்ன பிள்ளைகளை நீர் அரவணைக்கிறதற்காக, நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த தொற்று பரவலினாலே பல வேதனையின் அனுபவங்களோடு இருக்கிற மக்கள் உண்டு. குறிப்பாக வாலிப பிள்ளைகள் அநேக கடின பாடுகளுக்குள்ளே இருக்கின்றார்கள். இதை தாண்டி வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் அவர்களெல்லாம் அதிக கஷ்டங்களோடு இருக்கிறார்கள். என் குடும்பத்தை பார்ப்பேன் என்று சொல்லி எனக்கு நம்பிக்கை இழந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிற அநேக காரியங்கள் ஒரு விசை நம் இவர்களுக்காய் பாரப்பட வேண்டும். அநேக பிள்ளைகளுடைய வாலிப வயதில் அடுத்த நிலைக்கு போவதற்கு காத்திருக்கின்ற போது கல்விகளில் இருக்கின்ற குழப்பங்கள், இன்று கல்வி சாலைக்கு சொல்ல முடியவில்லை, அநேக சூழ்நிலையிலே தொடர்ந்து படிக்க முடியவில்லை, உயர்ந்த பணிகளுக்கு செல்ல முடியவில்லை, எல்லாம் அநேக சூழ்நிலையில வேதனை தருகிறது என்று சொல்கிற அனுபவங்கள், இதையெல்லாம் மனதிலே கொண்டு நம்ம எல்லோரும் இந்த வாலிப பிள்ளைகளுக்காக, வெளி தேசங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். ஏசப்பா, எனக்கு இந்த நேரத்துல ஜெபிக்க கர்த்தர் கிருபை செஞ்சதுக்காக நன்றி அப்பா. இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் எஜுகேஷன் ரீதியா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. நிறைய பேருக்கு அதற்கான சோர்ஸ் இல்லாம ஃபீஸ் கட்ட முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய மாணவ மாணவிகள் அதனால ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்குள்ள அடி இருக்காங்கப்பா. அப்பாவோட வார்த்தையினால தேய்க்கணும்னு நான் கேட்கிறேன். பயப்படாதே, நான் மோசே கூட இருந்தது மாதிரி உன் கூட இருப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி அனைத்து மாணவ மாணவிகளுக்கு கர்த்தர் மனசால தேற்ற கர்த்தர் கிருபை செய்யணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கற்பித்து கொடுக்கிற டீச்சர்ஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நல்ல முறையில அவங்களுக்கு ஏற்ற நேரத்துல எப்படி கற்பித்து கொடுக்கலாம் என்ற அறிவு கர்த்தர் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம மாணவ மாணவிகளை நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். அதை கற்பிக்கிறதுக்கான கெப்பாசிட்டியை அவங்களுக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யணும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் மூலமா கெட்டு போறாங்கப்பா. இத காரணம் காட்டி வேற இன்டர்நெட் மூலமா நிறைய தீய வழிகள் எல்லாம் போறாங்கப்பா. கர்த்தர் அவங்களை எல்லாரையும் தீய வழியில இருந்து விலக்கி காப்பாற்றணும்னு நான் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்தர் என்று அனைவராலும் போற்றப்படுகிற பரிசுத்தமும் பாதுகாப்பு நிறைந்த பரலோக தந்தையே, அப்பா இந்த வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மிகப்பெரிய சாக்கியம் தகப்பனே, அற்பமாகி எங்களுக்கு இந்த பொழுது தந்திருக்கிறேன். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் தகப்பனே அற்பமாகி நாங்கள் தகப்பனே எங்கள் தூர தேசத்திலே காணப்படுகிற அன்பின் தகப்பனே, தூர இடங்களிலே காணப்படுகிற எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தொழில் நிமித்தமாய் தகப்பனே, தங்களுடைய படிப்பின் நிமித்தமாய் இன்னும் தகப்பனே குடும்பமாய் தகப்பனே தூர தேசத்திலே தங்கியிருந்து தகப்பனே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்காக உமக்கு முதலாவது நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறடிக்கிறோம் அப்பா. அன்பின் தகப்பனே, நாங்கள் ஒரு
ஒரு மிகப்பெரிய ஆபத்தான காலகட்டத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. நாங்கள் சுவாசிக்கிற காற்று கூட தகப்பனே அப்பா ஆபத்தான நிலையில வைக்கப்பட்டிருக்கிற தகப்பனே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தகப்பனே தங்களுடைய குடும்பத்திற்காக, தங்களுடைய எதிர்கால வாழ்விற்காக தகப்பனே, இன்னும் எத்தனையோ பட்ட சூழ்நிலைகளுக்காக, தங்கள் கல்விகளுக்காக என்று அப்பா வேறு வேறு மாவட்டங்களிலே காணப்படுகிற எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் தகப்பனே, எங்கள் தேசத்தின் பிள்ளைகள் தகப்பனே, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்மிடத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகள் தொடங்கி முதியவர் வரை ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இது நீர் தந்த வாழ்வுப்பா. இந்த வாழ்வில் நாங்கள் சமாதானத்தோடு வாழ வேண்டும் தகப்பனே. அதற்கு உடைய தயவும் இரக்கமும் கிருபையும் வேண்டும் தகப்பனே. அப்பா, எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் அப்பா, எங்கள் தகப்பனுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறப்பா. பேர் பேராக தனித்தனியாக அப்பா நீ சந்திக்கும்படியே ஜெபிக்கிறப்பா. தூர தேசத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அன்பின் தகப்பனே அப்பா, அந்த கொரோனா என்ற மிக கொடிய காலகட்டத்திலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா, சொந்தங்களை சந்திக்க முடியாத நிலைமை தகப்பனே, தங்கள் தேவைகளை சந்திக்க முடியாத நிலைமை தகப்பனே, தங்கள் வேலைகளை இழந்து அப்பா கல்வி கற்க முடியாதபடிக்கு தங்கள் குடும்பத்திலே வந்து சேர்வதற்கு முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அடுத்த வேளை உணவிற்காக நாங்கள் என்ன செய்வோம் என்று தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டுப்பா. தங்கள் உடைமைகளுக்காக தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அப்பா, எங்கள் தகப்பனின் தாயை விட்டு நாங்கள் தூர தேசத்திலே வந்திருக்கிறோமே, எங்களுக்கு உதவி செய்வார் யார் என்று தவிக்கிற பிள்ளைகள் உண்டுப்பா. பாதுகாப்பை இழந்து உறவிடத்தை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் உண்டுப்பா. ஒவ்வொருவரை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியா உங்களிடத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறப்பா. இதோ ஒரு தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று வாக்குரைத்த அன்பின் பரலோக தந்தையே, வாக்கு மாறாத உண்மை நாதனே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. யார் யார் அப்பா இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு அப்பா பலகீனத்தோடு காணப்படுகிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாருங்க. வியாதியை உன்னை விட்டு நீக்குவேன் என்று வாக்குரைத்த தேவன் இந்த நொடி பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உங்களுடைய அன்பின் கரம் நிறைவே தகப்பனே இறங்கட்டும் தகப்பனே. அப்பா, இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இன்னும் இது நிமித்தமாய் அநேக வியாதிகள் தகப்பனே, அநேக பாரங்கள் துக்கங்கள் கவலையோடு தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உங்களுடைய அன்பின் கரம் அப்பா நிறைவா இறங்கட்டும் ஐயா. அப்பா, ஒவ்வொருவருக்கு வேண்டிய சமாதானத்தை நீர் கொடுங்கப்பா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று வாக்குரைத்தவரே, உம்முடைய சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. உம்முடைய மன நிறைவை கொடுங்கப்பா. நான் என்னோடு இருக்கிறேன் என்று பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணின்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஏற்ற காலத்திலே அப்பா உங்களுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி வழி நடத்தட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளிலிருந்து சுக செய்து நாங்கள் கேட்கத்தக்கதான ஸ்லாக்கியங்களை உருவாக்கிட்டாங்க. மீதியான நேரம் முழுவதும் கூட இருக்கப்பா. கேட்டவற்றில் குறைகள் உண்டு மன்னிங்கப்பா. அப்பா, கேட்க தெரியாத ஆசீர்வாதங்கள் ஏராளம் உண்டு. வேண்டியவற்றை தந்து ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய கிருபை கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்தட்டும். முற்றிலுமாய் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆமென். இவ்வளவு நேரம் ஆண்டவரே நான் ஜெபித்தேன் ஐயா, உம்மிடத்துல வேண்டுதல் செய்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான தேவைகள் உண்டு, ஏக்கங்கள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் பாரத்தோடு இருக்கிறீர்களோ, உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. அதை நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறதை ஆண்டவர் சொல்லி தருகிறார். ஆகவே நாம் எல்லோரும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஜெபித்து ஆண்டவரிடத்தில் நம்ம முழுமையாய் தத்தம் செய்வோம். வாழ்க்கையின் பயணத்திலே கர்த்தர் நம்மை நன்மையின் பாதையிலே, கிருபையின் பாதையிலே, சமாதானத்தின் பாதைகளிலே வழி நடத்துவாராக. தொடர்ந்து நாம் ஜெபித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். ஜெபத்தில் ஒன்றுபடுவோம் என்ற நிகழ்ச்சி வழியாக மன்றாட்டுகளில் தம்மை இணைத்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்வுக்கு நிறைவாக நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல கர்த்தாவே, மாட்சி நிறைந்த நாளின் நல்ல வேளையிலும் ஆண்டவருடைய இறை மக்களாக இணைந்து உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு அருளின பெரிதான ஸ்லாக்கியத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். நல்ல கர்த்தாவே, இந்த கொரோனா காலத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வந்து கூட இயலாத சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, இணையவழி உம்மிடத்தில் நாங்கள் இணைந்து ஜெபிக்க நீர் எங்களுக்கு அருளி இருக்கின்ற ஸ்லாக்கியத்தை எண்ணி உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். நல்ல கர்த்தாவே, இம்மட்டும் நீர் எங்களுக்கு தந்து வருகின்ற பாதுகாவலுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். வருகிற நாட்களிலும் உம்முடைய பாதுகாவலின் கரம் எங்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளை மட்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் இணைந்து மன்றாட்டுக்கள் ஏறெடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருள்வீராக.
இந்த ஜெபங்களுக்குரிய பதில்களை ஆண்டவர் வருகிற நாட்களிலே எங்களுடைய வாழ்விலே தருவீர் என்று சொல்லி நம்பி உம்மை நோக்கி பார்க்கின்றோம். நீர் அருளுகின்ற அந்த நம்பிக்கையின் நிமித்தம் நாங்கள் தொடர்ந்து நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மன்றாட்டுக்களை ஏறெடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருடைய வாழ்வின் தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலும் இன்னும் அநேக மக்கள் இந்த காணொளி காட்சி வழியாக ஆண்டவருடைய மன்றாட்டிலே இணைந்து கொள்ளவும் ஆண்டவருடைய கரத்தின் நன்மைகளை நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை செய்தருளுவீராக. ஆண்டவரே, இதற்காக எடுக்கப்பட்டிருக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய கருவிகளாக நாங்கள் விளங்க நீர் இன்னும் அதிகமாக எங்களை எடுத்து பயன்படுத்தி அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கப்படுகின்ற ஜெபங்களுக்கு நீர் அனைத்திற்கும் பதில் தர வல்லவராக இருக்கின்றீர் என்று சொல்லி நம்பி உம்மை நோக்கி பார்க்கிறோம். பெரிய காரியங்களை செய்துள்ளோம். அனைத்தையும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.